மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் கவிதா மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் ஒன்றில் உள்ள, அதாவது தேர்ட் டேர்மில் இயல் ஒன்றில் உள்ள விருந்தோம்பலை பற்றி பார்க்க போகிறோம். விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லும்போதே அந்த காலத்தில் நம்மளுடைய மக்கள் வந்து விருந்தோம்பல் செஞ்சாங்க அப்படின்னா முகம் தெரியாத மூன்றாவது நபர்களுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னா விருந்தோம்பல் செஞ்சாங்க. வழிப்போக்கர்கள் வராங்க இல்லையா, களைச்சி நடந்து போகும்பொழுது களைப்பாறுவதற்காக அவங்க தங்க வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்து ஓய்வெடுத்து செல்லும்படி அறிவுறுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னா விருந்தோம்பல். ஆனால் இப்போ நம்ம விருந்தோம்பல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம வயிறார சாப்பாடு போட்டு இது பண்ணுறது தான் விருந்தோம்பல் நம்ம இப்போ நினச்சிட்ருக்கோம். ஏன்னா மூன்றாவது நபர்களை கூப்பிடும் பொழுது அவர்களால் என்ன ஏற்பட்டு விடுமோன்ற அச்சம், ஏதாவது நம்ம வீட்டில் வந்து களவாடிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே நம்ம முகம் தெரியாத மூன்றாவது நபர்களை வீட்டிற்குள் சேர்ப்பது கிடையாது. ஆனால் விருந்தோம்பல் தமிழர்களின் ஒரு பண்பாக சங்ககால மக்கள் கடைபிடித்த ஒரு நாகரிகமாக கலையாக அது இருந்துச்சு. அதுக்கு வள்ளுவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அதிகாரமே வகுத்து விருந்தோம்பல் பண்பின் சிறப்பு நம்ம வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்க இந்த விருந்தோம்பல் பண்பினை மூன்றுரை அரையனார் அப்படிங்கிற ஒரு புலவர் தான் இதை என்ன செஞ்சிருக்காருன்னா பாடியிருக்கார். சரிங்களா? இந்த விருந்தோம்பல் பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார் ஆவார். இந்த விருந்தோம்பல் எதுல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா, பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார், அவர் இயற்றியது தான் இந்த விருந்தோம்பல். இவர் கிபி பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. இந்த மூன்றுரை அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்க. எந்த நூற்றாண்டுல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப இந்த பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்த பழமொழி 400ங்கிறது எந்த நூல்கள்ல ஒன்றுனா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு நமக்கு பாடமா என்ன செஞ்சிருக்காங்கன்னா தந்திருக்காங்க. அந்த பாட்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். பண்பாட்டு கூறுகள்ல ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுவது விருந்தோம்பல் தான். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையில வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படிங்கிறது பாட்டு. இதனுடைய பொருள் என்னன்னா, மாறியொன்று இன்றி, மாறினா மழை பெய்யல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? வறட்சி தான் நிலவும். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில், சரிங்களா, மழையின்றி வறட்சி நிலவிய காலத்து பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாணர்கள் என்ன செஞ்சாங்க? யாசிக்கிறாங்க. பாணர்கள்னா இங்க யாரு? கவிஞர்களை பாணர்கள்னு சொல்லுவாங்க. அந்த கவிஞர்கள்லாம் என்ன செய்யறாங்க? பாரிக்கிட்ட வந்து இறந்து நிக்கிறாங்க. அப்ப பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். உலை நீர்ல என்ன செஞ்சு தராங்க? பொன்னை இட்டு, அதான் நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு, அதான் பொன்னை இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை இந்த பாட்டு மூலம் நம்ம அறியலாம். புகவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னு சொல்லும்போது வீடே, அந்த எந்த துன்பமும் இல்லை, எந்த வீடுமே கஷ்டமே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டது. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுரா முன்றிலோ இல் என்பது ஆகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை என்பது இதனோட பொருள். ஒன்றுரா முன்றிலோ இல்ங்கிறது என்னது? ஒண்ணுமே இல்லாத வீடு. இந்த பாரி ஆடக்கூடிய அந்த நாட்டுல வாழக்கூடிய மக்கள் வந்து எப்போதும் என்ன செஞ்சாங்கன்னா செல்வ செழிப்புடன் தான் வாழ்ந்தார்கள் என்பதற்காக சொல்லப்பட்டதுதான் இந்த பாடல். சரிங்களா? அப்ப விருந்தோம்பல் பண்புல தனக்கு இல்லாட்டாலும் தன்னை நம்பி இருக்கிற மக்களை வந்து காக்கணுங்கிற குறிக்கோள் படைத்தவர் அக்கால வள்ளல்கள்.